ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு டோக்லா ரெசிபி தான். நார்த் இந்தியன் ரெசிபியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணிருக்கிற பொருளை வச்சு பண்ணுற ஒரு ஈஸியான ரெசிபி. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காகட்டும் மார்னிங்காகட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு. நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஊற வைக்கிற மாதிரி தான். இதை மினிமம் ஒரு 6 மணி நேரமாவது ரெண்டும் நல்லா ஊறணும். அதில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். அதில் வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சிருக்கிறதோடு சேர்த்து தயிரும் சேர்த்து அதில் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நம்ம இட்லிக்கெலாம் மாவு அரைப்போம் அதே பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா இதில் ஒரு ஃப்ளேவருக்காக 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, இதை குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதில் போட்டு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, சீனி இருக்குல்ல அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுக்கோங்க. நம்ம இட்லிக்கெலாம் தோசைக்கெலாம் புளிக்க போல அதே மாதிரி 8 ஹவர்ஸ்க்கு மூடி அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறமா 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அருமையாக உங்களுக்கு தயாராகிடும். டோக்லா மாவு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்து நல்ல உங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு அளவுக்கு ஆகிடும். பாதி எலுமிச்சம்பழம், நீங்கள் தயிர் புளிப்பாக இருந்தால் எலுமிச்சம்பழம் சேர்க்க தேவையில்லை, இல்லைன்னா கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அல்லாட்டி பேக்கிங் சோடா இருந்துக்கோங்க, போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு சின்ன கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவி நம்ம வச்சுருக்கிற மாவை அப்படியே அதிலே ஊற்றிடுங்க. எல்லா பக்கமும் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி அதே மாதிரி வைப்போமே அதே மாதிரி தான். நல்லா தண்ணியை சூடு பண்ணி அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற மாவை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் தயாராகிடும். நீங்கள் ஒரு கரண்டியோ ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வெந்திருக்குதா இல்லைன்னு. அது ஒட்டாமல் வரும். வந்துருந்தாலே அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்ல அருமையான டோக்லா தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கான ஒரு அருமையான சட்னிக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, 2 பச்சை மிளகாயும் கீறி போட்டுக்கோங்க, கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேவருக்காக சீனி போட்டுக்கணும். போட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு அருமையான டேஸ்ட் கிடக்கும். 1 பிஞ்சு அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் அதை புழிஞ்சு ஊற்றிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த சட்னியை நீங்கள் மேலே எல்லா பக்கமும் ஊற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் டோக்லா அதுக்கு மேலே ஊற்றிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், தேங்க்யூ.